இந்த கம்பெனில நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுமே கட்டி தர்றாங்க. ஆமாங்க, இடத்தோட இந்த மாதிரி தனி வீடு பாத்தீங்கன்னா வெறும் 45 லட்சம் ரூபாயில இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்துலயும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் உங்களால காட்ட முடியாது. அவ்வளவு வெளிவா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைட்லயும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய குரோதேவும் இங்கிருந்து சரியா 5 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏற்பட்டும் வருது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு வெளிவான இடத்துல இருக்கு அப்படின்றது. 180 ஏக்கர் கொண்ட இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்தாலுமே இவங்க கொடுக்குற அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இந்த சரௌண்டிங்லயே யாரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்துலயும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 180 ஏக்கர்ல 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ட்ரன்ஸ்லயும் கிராண்டா ஆர்ச் கொடுத்திருக்காங்க. உள்ளுக்கு வந்தோம் அப்படின்னா பிளாக் டாப் கொடுத்திருக்காங்க. சோ பிளாக் டாப் ரோட பொறுத்தவரை 40 அடியில 30 அடியில 60 அடியில பிளாக் டாப் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வாட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க. ஈபி லைன் உள்ள இருக்குது. இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் கொடுத்திருக்காங்க. சோ இது இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. கிளப் ஹவுஸ் வரப்போகுது. இதையும் தாண்டி பெரியவங்களுக்கு டர்ஃப் கொடுத்திருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த லேஅவுட் டிடிசிபி மற்றும் வேற அப்லோடும் இருக்குது. சோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களால இங்க உடனே வீடு கட்டியும் குடியிருக்க முடியும். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட வேல்யூ எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது நான் சொல்லுது அவங்க தெரிய வேண்டியது இல்ல. ஆனா அதே அளவுக்கு ஈக்குவலா லேண்டோட வேல்யூ கூடிக்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்துல growth வரக்கூடிய இடங்களோட வேல்யூ எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுமே வருது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தோட வேல்யூ ஃபியூச்சர்ல இன்னும் எந்த அளவு கூட போகுது அப்படின்றது. அதுக்கு முன்னாடியேவும் இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் போதேவும் நீங்க இங்க ஒரு இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இவ்வளவு வேலிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2700 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இங்க நீங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே 10 கோல்டு காயினுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவ்வளவு வேலிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் மேனேஜ் பண்ணி தர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ப்ராப்செல். ப்ராப்செல்ல எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆர்காடியா ஏரோசிட்டி அப்படின்ற பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தோட லேண்ட்மார்க் அப்படின்றது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, நேஷனல் ஹைவேல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வரும். அதாவது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து சென்னை போகக்கூடிய சர்வீஸ் ரோட்ல வந்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க இடம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன் சொல்றேன்னா பொதுவா எந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குதோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா growth இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த லேண்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் வருது. இது இல்லாம ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அடுத்து மெட்ரோவும் வந்துடும். இது தாண்டி முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சு பார்க்கும்பொழுது நீங்க இப்ப இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா growth ஆகும். இந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங்லயும் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் நீங்க பாத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த லேஅவுட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது, இங்க பிளாட் எவ்வளவு வருது, இடத்தோட தனி வீடு எவ்வளவு வருது, இந்த ப்ராஜெக்ட்டோட சிஓவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வணக்கம், என்னோட பேர் ஜானகிராமன், நான் ப்ராப்ஸோட சிஓ. இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிரைஸுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கெட் பிரைஸ் கேட்டிங்கன்னா 3000 ரூபா 3500 போயிட்டு இருக்க இடத்துல நம்ம ப்ராப்ஸில் பெஸ்ட் பிரைஸ் என்றைக்குமே கஸ்டமர் கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் வெறும் 2200 ஒரு சதுரடி நம்ம வித்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் 2200 rupees per ஸ்கொயர் ஃபீட். அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஸல் தானே, அது மாதிரி ஆஃபர்னாலும் ப்ராப்ஸல் தான்ற ஒரு பேர் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால ஆஃபர் இல்லாமல் கஸ்டமர் நம்ம பிளாட்டே விற்கிறது இல்லை. இந்த தீபாவளிக்கு தங்க குதிரை ஆஃபரில் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 180 ஏக்கர்ல 1000க்கும் மேற்பட்ட பிளாட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட பிளாட் பாத்தீங்கன்னா இப்போ பாதிக்கு மேல சோல்ட் ஆயிருச்சு. இருந்தாலுமே இப்போ பாதி பிளாட் அவைலபிளா இருக்குது. அதாவது நீங்க எந்த ஃபேசிங்ல கேக்குறீங்களோ அந்த
அந்த எல்லா ஃபேஸிங்லயுமே இப்போ பிளாட் அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம கார்னர் பிளாட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் சாசனம் இல்லையா 1999 ரூபாய்க்கும் இருக்குது, 2200 ரூபாய்க்கும் இருக்குது. நீங்க 1999 ரூபாய் அதாவது 2000 ரூபாய்க்கு நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 12 லட்சம் ரூபாய் வந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இல்லப்பா எனக்கு உங்க வீடு கட்டி தருவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா இவங்க வீடுமே கட்டி தர்றாங்க. நீங்க எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க நம்மளுக்கு வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இடத்தோட தனி வீடு பாத்தீங்கன்னா வெறும் 45 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல 12 லட்சம் ரூபாய்க்கு நான் இடம் வாங்குறேன். ஸோ எனக்கு எந்த மாதிரி growth இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ப்ராஜெக்ட் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் growthக்கு என்னென்ன வருது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலயும் எல்லா பத்திக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் அப்படின்றது காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஸோ மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த லேண்ட் லொக்கேட்டா இருக்குது. காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா ஒரு 5 கிலோமீட்டர்லயும் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் தாண்டி சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவேயை உங்களால 1.5 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கிறதுங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேயும் வருது. ஸோ வந்துகிட்டு இருக்கு, வேலை மும்புறமா நடந்துகிட்டு இருக்கு, முடிய போகுது. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சரௌண்டிங்கோட வேல்யூ அதிகமாயிடும். இதையும் தாண்டி பரந்தூர் ஏர்போர்ட். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சரியா ஒரு 6 கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்குது. ஸோ பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது அப்படின்னா அடுத்து மெட்ரோ கண்டிப்பா வந்துடும். ஸோ பூந்தமல்லியில இருந்து காஞ்சிபுரம் வரும் மெட்ரோ வருது. ஸோ பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லயுமே மெட்ரோவும் வந்துடும். ஸோ அப்படிலாம் கணக்கு வச்சு பார்க்கும்பொழுது ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோம்னா நீங்க இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி இடம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய லேண்டோட வேல்யூ கண்டிப்பா அதிகமாயிடும். ஸோ உங்களால இங்கே லேண்டும் வாங்கிக்க முடியும், அதையும் தாண்டி உடனே வீடு கட்டி குடியேறிக்க முடியும். சோ அப்படிப்பட்ட இந்த லேண்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 2200 ரூபாய்னு சொல்லி நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் 10 கோல்டு காயினும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உங்க வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் அமீர். Bye bye. See you.